இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 25% தான் இருக்கு உங்களுக்கு. 25% வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும். தமிழகத்தில் அதில் தலித் மக்கள் பெரும்ப வேண்டும். சமூக நீதியை உருவாக்கிட்டோம். சமூக நீதி 69% உருவாக்கிட்டோம். எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. டாக்டர் ஆயிட்டாங்க, இன்ஜினியர் ஆயிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும், விடவே மாட்டாங்க. மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபொழுதும் இடம் தராது. வரணும், ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் ஒழிச்சு வைக்கணும்? திரு விஜய் அவர்களுக்கு, சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, ஊழலை, தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள். மதவாதத்தை எடுத்து பேசுங்கள். திராவிடம் நல்லது. திராவிடம் என்றால் ஒண்ணுதான். நிறைய அறிவுஜீவிகள் நிறைய பேசுவாங்க, நானும் நிறைய படிச்சுட்டேன். எல்லோரும் சமன் சொல்றதான் திராவிடம், வேற ஒண்ணு கிடையாது. தமிழ் தேசியம்னா விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்ன எல்லோரும் சமம், அவ்வளவுதான். அவரும் தான் சொன்னாரு. 2026 தேர்தலுக்கான பணிகள், மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். உலகம் முழுவதும் இப்ப மக்களாட்சி தான் நடக்குது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு எவ்வளவு காலமாகிவிட்டது. மேடை பேச்சு, இது மாதிரியான கருத்துக்கள், விமர்சனங்கள் வருவது இயல்புதான். இதை பொருட்படுத்த தேவையில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வெகுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு இயங்குகிறது. அதாவது திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிறது. இந்த நிலையிலே திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை. அவரிடம் விளக்கம் கேட்போம். உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம். அதன் பிறகு இயக்க முன்னணி தோழர்களோடு கலந்து பேசுவோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.